நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பழைய மீந்து போன சாதம் இருக்குது. நேற்று வச்ச சாதத்தில் மீதி ஆயிடுச்சு 2. இதுக்கு ஏதாவது ஒரு குழம்பு வைக்கணும்னு யோசித்தேன். சரி, இதுக்கு என்ன குழம்பு வைக்கிறது, ஒரே இதை தாளித்து விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி, அதுக்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்லாம் இருந்ததா, சரி சாம்பார் சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார் சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த ஊற வச்சுருக்கேன். இதில் 1 டம்ளர் இல்லைன்னா அரை டம்ளர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், காய் வந்து உங்கள் விருப்பம், காய் போட்டும் செய்யலாம், காய் இல்லாமல் கூட செய்யலாம், அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. அப்புறம் பூண்டுப்பல் எடுத்திருக்கேன். இப்போ இதை தாளித்து விட்றலாம். காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு தாளித்து விட்றலாம். காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ தாளித்து விட்றலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கொஞ்சம் ஜீரகம், கடுகு பொரிஞ்சதுமே வெங்காயம், வந்து பொன்னிறமாக வதங்க தேவையில்லை, இந்த அளவுக்கு வதங்கிட்டால் போதும். இதில் 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக 2, பெருசாக இருந்தால் 1 தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். இதில் நம்ம புளி எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம், அதனால 2 தக்காளி தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு முருங்கைக்காய், ஒரு குட்டி உருளைக்கிழங்காய், ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காய் வந்து 2 சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காய் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. காய் சேர்க்காமல் கூட இதே போல் செய்யலாம். அப்புறம் ஒரு 3 பூண்டுப்பல், வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும். இப்போ இதை வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி காயெல்லாம் நல்லா வதங்கிடும், அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1 2, இதில் 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். அடுத்து சாதத்தை சேர்த்துக்கலாம். இது 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம். இப்போ கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். பழைய சாதத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறது அப்படின்னு கவனமாக பார்த்துக்கோங்க. முதல்ல கொஞ்சம் காய் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இது பழைய சாதம் போட்டு தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் அளவெல்லாம் தேவையில்லை. கரெக்டாக அந்த காயும் அந்த சாதமும் முங்கி கொஞ்சம் மேலே இவ்வளோ தண்ணி இருக்கணும், அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா இதில் வந்து சாதம் வேக தேவையில்லை, பருப்பும் அந்த காயும் மட்டும்தான் குலைவாக வேகணும். அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம். அதனால தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் சாம்பார் சாதம். இருந்தாலும் நமக்கு கொலகொலன்னு தான் இருக்கணும், ஆனால் அளவுக்கு அதிகமாக தண்ணி ஆயிரும் இல்லையா, அதனால நம்ம சாப்பாட்டோட அளவில் கொஞ்சம் மட்டும் மேலே கரெக்டாக லெவலில் இவ்வளோ இருந்தால் போதும், அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்ததுமே நம்ம மூடி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் மூடி போட்டுருவோம். உப்பு இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 3லேருந்து ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். 3லேருந்து 4 விசில் வந்து ஆஃப் பண்ணி ஸ்டீமெல்லாம் கூட இறங்கிருச்சு. அது கூட நான் அப்பளம் கூட பொரிச்சு எடுத்துட்டேன். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து அப்பளம் இல்லைன்னா மோர் வத்தல், சுண்டக்காய் வத்தல் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து அப்பளம் தான் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அப்பளம் பொரிச்சிருக்கேன். இப்போ சாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் மேலே தூவிக்கலாம். சாதம் வந்து உங்களுக்கு முழுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்துட்டிங்கன்னா நல்லா கொல கொலன்னு வந்துடும். அவ்வளோதான். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக பழைய சாதத்தில் ஒரு சூப்பரான ஒரு புது சாதம் மாதிரி ஒரு ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். இது போல் நீங்களும் பழைய சாதம் மீதி இருந்துச்சுன்னா சாம்பார் சாதமாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே போல் புது சாதம் அரிசி வந்து புதுசாக போட்டு கூட இதே மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். நான் மீதியானதெல்லாம் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ஒரு சின்ன ஐடியாவாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பழைய சாதத்தில் நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.